சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதே இருக்கிறேன். இல்லங்க, ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். ஏங்க லிஃப்ட் நின்றுச்சுங்க. மறுபடியுமா? இந்த பாழா போன லிஃப்ட் நாம எப்ப வந்தாலும் நின்னு போயிடுது. ஐயோ, நிஜமாவே நான் எதுவும் பண்ணலங்க, அதுவாவே நின்றுச்சு. நீங்க பண்றீங்கன்னு நானும் சொல்லலையே. லிஃப்ட் நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? முத்து அண்ணனுக்கு போனை போட்டு சரி பண்ண சொல்லுங்க. நிஜமாவே லிஃப்ட் நின்னதுல என் மேல எதுவும் கோபம் இல்லையே. ஏன் கோவப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ, அந்த ஆசையா எனக்கு இல்லைங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கி கட்டிக்க வேண்டியதை நிறைய கட்டிக்கிட்டேன். சும்மா பழசையே பேசிக்கிருக்காதீங்க. முத்து அண்ணனுக்கு போன் பண்ணி என்னன்னு பாக்க சொல்லுங்க. லேட் ஆச்சுன்னா அந்த கருணாகரன் திட்டுவாரு. சரி சரி. சொல்ல அன்பே. முத்து, வழக்கம் போல லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன்டா. இந்த தடவையும் உன் கூட ஆனந்தி இருக்கணுமே. ஆமாண்டா. உனக்கும் ஆனந்திக்கும் அந்த லிஃப்ட்டுக்கும் எவனோ செய்வினை வச்சுட்டான்டா. அதான் லிஃப்ட் ஏறும் போதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. ஆனந்தி இந்நேரம் இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தையிலே திட்டி இருக்குமே. முத்தண்ணே, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதே இருக்கேன். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கானம்மா? ஆமா. சாரிமா, இந்த அன்பு பையன் கொஞ்சம் இன்டீசென்ட் ஃபெலோ, நாகரீகம் தெரியாதவம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம இவரை தப்பா பேசாதீங்க. நீங்க லிஃப்ட கொஞ்சம் சரி பண்ணுங்கனே. மேல வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். ஐயோ, தங்கச்சி இவ்வளவு பாசமா பேசினதுக்கு அப்புறம் அண்ணன் வெயிட் பண்ணுவோனா? 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். அதுக்குள்ள அண்ணன் மேல கோவம் பீறிக்கிட்டு வந்தா காத்து இருக்காத. நம்ம பையன் தான் பக்கத்துல இருக்கானே, அவனை வச்சு பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டு தோ வந்துடுற. வாங்க வாங்க. டேய் முத்து, உனக்கு சனி வேற எங்கேயும் இல்லடா. தோ இந்த நாக்குல தான். ஏங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? சும்மா ஏதாவது. இந்த லிஃப்ட் சரியாகிற வரைக்கும். என்னைய பார்த்தா எப்பம் ரேடியோ மாதிரி தெரியுதா உங்களுக்கு? விட்டா பாட்டு பாட சொல்லுவிய போல இருக்கு. ஐயோ, ஏங்க சும்மா சொன்னேங்க, இதுக்கெல்லாம் எது கோவப்படுறீங்க? கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னையே எப்ப பார்த்தாலும் கோவக்காரியாவே பாக்குறிய? அப்படியெல்லாம் இல்ல. நம்ம 2 பேரும் தனியா இருந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுதா, அந்த பயம் இப்பவும் மனசுல இருக்கு. எல்லாம் என்னாலதே. நீங்க என்ன பண்ணுவீங்க? சூழ்நிலை அப்படி. ஆமா, நீங்க இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்டீங்களா? நானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நேத்து நைட்டு குட் நைட்னு மெசேஜ் பண்ண திருப்பி ரிப்ளை எல்லாம் பண்ணீங்க, அதான் கேட்டேன். ஐயோ, அது நான் பண்ணலங்க, ரெஜினா தான் பண்ணா. அப்போ நிஜமாவே நீங்க ரிப்ளை பண்ணலையா? இதுக்காடா நைட்டு அந்த ஆட்டம் போட்ட? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏங்க, எனக்கு இனிமே இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பாதீங்க. ஐயோ சாரிங்க, நான் சும்மா தாங்க அனுப்புனேன். உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா இனிமே நான் பண்ண மாட்டேன். ஐயோ, நீங்க மெசேஜ் பண்ணது தப்பா சொல்லல, எனக்கு பதில் அனுப்ப தெரியாதுல்ல, அதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ரெஜினா சல்மாலாம் என்னைய வச்சு ஓட்டுறாளுங்க. இனி என்ன பேசுறதா இருந்தாலும் நேர்லயே பேசுங்க. சரிங்க, இனிமே நேர்லயே பேசலாம். அவளுக்கு ஓட்டுனா கூட பரவாயில்ல, அழகங்கிட்ட சொல்லிடுவோன்னு கிண்டல் பண்றாங்க. ஏங்க
நீங்க தான் அழகனை பார்த்தேன்னு அன்னைக்கு சொன்னீயல, அழகன் யாருன்னு கூட தெரியும்னு சொன்னீங்களே. அப்படியா? நான் சொன்னேனா? என்ன இப்படி கேக்குறிய? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு அழகனை தெரியும்னு சொன்னீங்களே. இங்க பாருங்க, நீங்க தேடுற அழகன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நிஜமாவா சொல்றிய? இப்ப அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியும். யாருங்க அந்த அழகன்? இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, இப்ப வாச்சுன்னு சொல்லுங்களேன். அழகன் எங்க இருக்கிறான்? எப்படி இருப்பான்? எனக்கு அவனை பார்க்கணும்னு கொள்ள ஆசையா இருக்குது. சொல்லுங்க. அன்பு, இதான் சரியான நேரம். பேசாம நீதான் அழகன்னு இப்பவே சொல்லிடு. வேணாம் வேணாம், நாம தான் அழகன்னு சொல்லி என்னை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சியான்னு மறுபடியும் இவ கடுப்பாயிட்டானா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பழகி நல்லா க்ளோஸ் ஆகும், அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன யோசனை பண்றீங்க? சொல்லுங்க. சாரிங்க, ஆக்சுவலா அழகன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அன்னைக்கு தெரியும்னு சொன்னது பொய்யா? எதுக்கு போய் சொன்னீங்க? ஐயோ, அப்படி பார்க்காதீங்க ஆனந்தி. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவனை எனக்கு தெரியும்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போனேன். ஆனா அது வேற எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. ஆனந்தி, நான் வேணும்னு அப்படி பண்ணல, எனக்கு வேற வழி தெரியலங்க. நானா உங்களை தனியா கூப்பிட்டா நீங்க என் கூட சண்டை போடுவீங்க. என் மேல உள்ள தப்பான புரிதலுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் நான் அப்படி பண்ணேன். மறுபடியும் கோவப்பட்டு பேசாம இருந்துடாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, என் அழகன் விஷயத்துல இப்படி போய் சொல்லாதீய, என்னைய ஏமாத்தாதீய. இனிமே சத்தியமா பண்ண மாட்டேன். லிஃப்ட் ஒர்க் ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் முத்து.